குடியாத்தம் அருகே வனப்பகுதியில் 3 பசு மாடுகள் உயிரிழப்பு சிறுத்தை தாக்கியதா என வனத்துறையினர் விசாரணை. வனப்பகுதிக்கு அருகே இறந்த கால்நடைகள் மற்றும் கோழி இறைச்சிகளை கொட்ட வேண்டாம் என வனத்துறையினர் வேண்டுகோள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு KV குப்பம் அருகே சிறுத்தை தாக்கியதில் இளம் பெண் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் KV குப்பம், குடியாத்தம், பேரணாம்பட்டு உள்ளிட்ட வனப்பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ள நிலையில் குடியாத்தம் அருகே கொண்டசமுத்திரம் ஊராட்சி காளியம்மன்பட்டி, கல்லேரி, சாமியார்மலை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து ஆடு, மாடு, கோழிகளை சிறுத்தை தாக்கி வரும் நிலையில் இன்று குடியாத்தம் அடுத்த கல்லேரி வனப்பகுதியில் 3 மாடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் மாடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்தது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிறுத்தை தாக்கி பசுமாடுகள் உயிரிழந்தா அல்லது இறந்த மாடுகளை வனப்பகுதிக்குள் யாராவது போட்டுவிட்டு போனார்களா என்பது குறித்தும் கவனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஆடு, மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம் எனவும் இறந்த ஆடு, மாடு, கோழி இறைச்சிகளை வனப்பகுதியில் கொட்ட வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு வனத்துறையினர் வேண்டுகோள் விடுக்கின்றனர். வேலூர் மாவட்ட செய்தியாளர் அங்காளன்.